ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு டவுட்டுங்கிறது எப்பவுமே வந்து கிளியர் ஆகவே மாட்டேங்குது. இது நம்ம சைடு ஃபால்ட்டு கிடையாது. ஆனால் தளபதி விஜய் அவர் மேலே முன்வைக்கிற அந்த குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டு ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஒரு டைம் ஒரு விஷயமா இருக்குது, இங்கே ஒரு டைம் ஒரு விஷயமா இருக்குது, இங்கே ஒரு டைம் ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு செம காமெடியாக இருந்துச்சு. குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியிலிருந்து விலக போகிறாரு, பிஜேபியிலேருந்து விலக போகிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு புது கட்சி அவர் ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் பரவலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்த்தோன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் பார்த்தோன்னா அமித்ஷா மோடியெல்லாம் பண்ணுவாருன்னு தான் நான் பிஜேபியில் இருக்கேன், எனக்கு பிடிச்சா இருக்க போகிறேன், பிடிக்கலன்னா போக போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் பார்த்தோன்னா பரவலாக வந்து அவர் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக அவர் வெளியே போயிடுவார், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, ஓகே, அது அதோட முடிஞ்சிருச்சான்னா இல்லை. அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த கட்சியில் கூட்டணிக்காக பார்த்தோன்னா மிக முக்கியமான நபர்கள் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இல்லை அப்படின்னா இவர் கட்சி ஆரம்பித்து இன்னொரு கூட கூட்டணி போக போகிறார் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அது யார் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டிவிகே தளபதி விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எடுத்து முன் வச்சு பிஜேபி கூட தளபதி ஜாயின் பண்ண போகிறாரு. அண்ணாமலை அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதே விஜய் அவர்களை பார்த்தோன்னா கூப்பிட்டு வச்சுக்கிறதாக தான். அவரை வச்சு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாம், அதுக்கப்புறமா வந்து பிஜேபியோட ஆட்டம் தான். அதனால் பிஜேபியோட பி டீமாக தான் அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. மோடி கூட டேரெக்டாக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கூட்டணி வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்க முடியாது, அவரும் பார்த்தோன்னா வெளியே தெரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அண்ணாமலையை வெளியே போக வச்சு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் விஜய் அவர்களை ஜாயின் பண்ண வச்சுட்டா நம்ம நினச்சது நடந்துடும். அதனால் விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அதுக்கு தயாராகிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான திட்டங்களெல்லாம் பாருங்களேன், எந்த மாதிரி யோசனைகள் அப்படி பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்தோன்னா ரியலாக மக்களுக்காக சில விஷயங்களை பிளான் பண்ணியிருந்தால் கூட நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நடந்திருக்கும். ஒருத்தரோட பேரை கெடுக்கிறதுக்காகவே பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில விமர்சனங்களை வைக்கிறதுக்காகவே சில திட்டங்கள் தீட்டுறாங்கல்ல. யார் அப்படின்னா நம்ம திமுக தான். திமுகவில் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள். ஆனால் அவங்க பார்த்தோன்னா பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம செந்தில்வேல் இவர் தான் சொல்கிறாரு. இவர் தான் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிலையான முடிவில் இருங்க அப்படிங்கிறது தான். இப்போ விஜய் அவர்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்களே, கட்சி ஆரம்பித்த ஃபஸ்ட்லேயே வந்து விஜய் அவர்களை கட்சி ஆரம்பிக்க சொன்னதே பிஜேபி தான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பிஜேபியோட ஆள் தான் அப்படிங்கிறத முன் வச்சுட்டே இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க வந்து பிஜேபியோட பி டீமாக தான் தளபதி இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு டிவிக்கே பதில் சொல்லிச்சு, யார் கட்சி ஆரம்பித்தாலும் பார்த்தோன்னா அந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வந்துடுவாங்க திமுக, நாங்கள் பிஜேபியோட முழுமையான எதிரிகள் அப்படின்னு தான் தளபதி இது வரைக்கும் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு அறிவிச்சிட்டு தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் இந்த தற்கொலைகள் பார்த்தோன்னா லூசு தரமான விஷயங்களை கிளப்பி தளபதியோட பேரை கெடுக்கிறதுக்காக மக்கள் மத்தியில் சில விஷயங்களை முன் வச்சாங்க. அது எடுபடலை. சரி, ஓகே, அதே நிலைப்பாட்டில் அது இப்போ இருக்காங்களான்னா இல்லை. இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சிபிஐ உள்ளே வந்துச்சு இல்லை கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா. சிபிஐ உள்ளே வந்ததுக்கப்புறமா விஜய் அவரோட குடிமை வந்து பிஜேபியோட கைக்கு போயிருச்சு. இனிமேல் விஜய் வந்து பிஜேபியோட கைக்கூலி தான், அதாவது அவருக்கு அடிமை தான். இனிமேல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா குழப்பமாக இருக்குது, என்ன குழப்பறாங்க இவங்க, நம்மளுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இவங்க என்ன மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் தானே பார்த்தோன்னா கரூர் பிரச்சனைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்ததே பிஜேபி சொல்லி தான் சொன்னீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சிபிஐக்கு வழக்கு போனதுக்கப்புறமா பிஜேபியோட பிடியில் தான் நீ விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் சொன்னது பொய் அப்படின்றது இவங்களே ஒத்துக்கிற மாதிரியில் இருக்குது. சிபிஐக்கு போனதுக்கப்புறமா தான் விஜயோட குடிமையை வந்து பிஜேபியோட கையில்ன்றாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் பிஜேபியோட பி டீம் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல இவங்க ஒத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. அப்போ இதனால இந்த நரேட்டிவ் செட் பண்ணிங்களே, இது பொய் தானே அப்படின்றது நம்ம இந்த இடத்துல கேட்போமா மாட்டோமா? அவரை வந்து கட்சி ஆரம்பித்ததே பிஜேபி தான் அப்படின்னா அவரோட குடிமை எதுக்கு அவர் கையில் இருக்க போது? இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்கு மாற்றி வச்சுட்ருக்கீங்க அப்படின்றது. சரி, இதோட முடிஞ்சிச்சான்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இப்போ பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து டேரெக்டாக மோடி கூட வந்து கூட்டணி வச்சுக்க முடியாது, அது வந்து மோடிக்கு பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை வெளியே அனுப்பி ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எதிராக உண்மை எது உண்மைன்னு பேச வர்றீங்க? விஜய் வந்து பிஜேபி சொல்லி கட்சி ஆரம்பித்தாரா, இல்லை அவர் சொல்லவே கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்போ சிபிஐக்கு போனதுக்கப்புறமா அவர் வந்து பிஜேபியோட பிடியில் சிக்கிட்டாரா? இதில் எது உண்மை? ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, ஒழுக்கமாக பார்த்தோன்னா அதில் ஒரு இடத்துல அது இருக்கணும்ல. இப்போ இது உண்மை இல்லை அப்படின்னு இதை பார்த்தோன்னா சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க. இப்போ மறுபடியும் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கட்சி கூட விஜய் போகிறாரு அப்படின்னு மாதிரி இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. இதில் எது உண்மை? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்கள் எந்த டீம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ
இதுலேருந்தே தெரிஞ்சுக்குங்க, இவங்க வாடகை வாய்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய் மேலே ஒரு அவப்பெயரை செட் பண்ணணும் அப்படின்றக்காக அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜேபியோட கனெக்ட் பண்ணி பேசிக்குவாங்க. ஏன்னா உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே விஷயத்தை பார்த்தோன்னா அப்படியே தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வருவாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. அங்கங்கே நிலை மாறி மாறி பேசுகிறாங்க அப்படின்னா இதில் இவங்களோட பிளான் தான் என்ன அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது சரி, கமல்ஹாசன் அவர்களே வந்து பிஜேபியோட பி டீம்னாங்க, ஆனால் இப்போ எப்படி திமுக அவர் வந்தாருன்னு கேட்டால் ஒருத்தர் குறி பதில் சொல்ல மாட்டேங்குது. யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்கிறதா இவங்களோட முதல் வேலையே. அதை விஜய்க்கு செட் பண்ணி பார்த்தாங்க, அது நம்பலன்றதுனோடனே இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் சிபிஐக்கு போயிட்டார், இனிமேல் விஜய் வந்து அவரோட கைக்குலிது அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது போய் அதை ஒத்துக்கிறீங்க அப்படி தானே? என்ன இது அரசியல் அப்படின்றதையும் தாண்டி பார்த்தோன்னா இவங்க பண்ணுற வேலையை அப்படிங்கிறது புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே இந்த பெயிண்ட்டு பூசு அப்படின்றத திமுக சொல்லி கொடுக்குற முதல் பயிற்சி. சரி, இதையெல்லாம் விட இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு நடிகராக வர்றாரு, நடிகர்களை என்ன தெரிய போகுது, அவரெல்லாம் நாட்டாண்டுவாரா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்களே. ஆனால் திமுக அப்படின்ற ஒரு கட்சி நடிகர்கள் இல்லாமல் பார்த்தோன்னா ஜெயிக்கவே முடியாது. எல்லா நடிகர்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால தான் திமுக வந்து இப்போ வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நிறைய முக்கியமான அரசியல்வாதிகளோட பத்திரிகையாளரோட கருத்து. நம்ம சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு தான் அந்தளவுக்கு பெரிய அரசியல் தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டாங்களே, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, வேணா அவங்கள போய் கேட்டுக்கோங்க. அவங்க சொல்கிறதே நடிகர்களோட பின்னாடி தான் திமுகவே இருக்குது, ஆனால் ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்து வந்தால் பார்த்தோன்னா அது எதுப்பாங்க அப்படின்னு. ஏன் போன தேர்தலில் கூட தளபதி விஜய் அவர்களோட அந்த சைக்கிள், அந்த ரெட்டு பிளாக் அப்படின்னு அதை வச்சு தானே விஜய் திமுக தான் வாக்கு செலுத்தினார் அப்படின்னு ஓட்டு பிச்சையில் எடுத்தாங்க. விஜய் பின்னாடி தான் ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்தோன்னா ஓட்டு பிச்சை எடுத்தாங்க. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி. மாரிதாஸ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அது பார்க்கும்போது அட ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. எந்த ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தாலும் பார்த்தோன்னா அந்த நடிகனை திட்டுறக்காக இன்னொரு நடிகரை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா வந்து ரஜினி அவர்கள் வர்றேன்னு சொன்னோடனே பார்த்தோன்னா நிறைய பேர் என்ன கையில் எடுத்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தான் கையில் எடுத்தாங்க. விஜய் அவர்களை கையில் எடுத்து பார்த்தோன்னா ரஜினி அவர்களை திட்டினாங்க. இது நடந்துச்சு. இது சீமான் முதற்கொண்டு எந்த ரெண்டு கட்சியுமே ஒரே கட்சின்னு தான் வச்சுக்கோங்களேன், இது தான் பண்ணாங்க. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தோடனே அஜித்தை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ அஜித்தை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ அஜித் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இல்லை, பல நாட்கள் முன்னாடி இருந்தே பார்த்தோன்னா இவங்க பண்ணுற ஒரே வேலை விஜயில் டேமேஜ் பண்ணுறதுக்காக அஜித் அவர்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இவங்களை எடுத்து ஏதோ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பெரிய நடிகர்கள் எடுத்து அரசியல் பண்ணுறதா இவங்களோட வேலையை. இதையெல்லாம் விட திமுகவோட நிகழ்ச்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கான்னா அப்படி எந்த நிகழ்ச்சியுமே நம்ம பார்க்க முடியாது. எல்லா நிகழ்ச்சிகளையுமே பார்த்தோன்னா நடிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ரஜினி இருப்பார், சத்யராஜ் இருப்பார். இப்போ கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு நிகழ்ச்சி கூட பார்த்தோன்னா எத்தனை நடிகர்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, சிவகார்த்திகேயனெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்களோட வாக்கை சதைக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் லெவலுக்கு போயாச்சு. அந்த லெவலில் பார்த்தோன்னா நடிகர்களை வச்சு அரசியல் பண்ணுறது, நடிகர்களை வச்சு நடிகர்களை ஆஃப் பண்ணுறது இந்த திமுகவில் இருக்கிற வேலை. ஒரு நடிகனெல்லாம் வந்து என்ன தெரியும், அவளை அப்படி நாட்டால் போகிறா அப்படின்றீங்க. அப்போ அந்த நடிகனை கூப்பிட்டு வச்சு எதுக்கு பார்த்தோன்னா திமுக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு பார்த்தோன்னா நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ மட்டும் நடிகர்களுக்கு எல்லாமே தெரியுதா? உங்களுக்கு சாதகமாக எந்த நடிகன் பேசினாலும் அவன் பார்த்தோன்னா திமுக கட்சிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. வெளியே போய் பார்த்தோன்னா திமுகவை யாராவது திட்டினாங்க அப்படின்னா நடிகர்களாக என்ன தெரியும் அப்படிம்பாங்க. அதுதான் இவங்களோட அரசியல் மட்டுமே. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா இனிமேல் எடுபடாது. என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த கரூர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று சிக்கிக்கிச்சு. அதனால் பார்த்தோன்னா விஜயில் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் வீரியமாக எழுந்து வந்து இன்னும் பல திட்டமைப்புகள், பல திட்டங்களோட பார்த்தோன்னா களத்தில் இறங்கிட்டார். நேற்று கூட பார்த்துருந்தோம், விஜய் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 65 மாவட்டங்களுக்கு வந்து தொண்டர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு எல்லாத்துலேயும் நியமிச்சிருக்காரு. மிக முக்கியமான அமைப்பாளர்களை போட்டிருக்காரு. அதில் பார்த்தோன்னா ஒரு அமைப்பாளர், அதுக்கு கீழே 10 துணை அமைப்பாளர் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு குழு, கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அந்த குழு அப்படிங்கிறத பார்த்தோன்னா அமைச்சிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு கட்டமைப்புகள் பலப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா மக்கள் பாதுகாப்புன்றது முக்கியம். பிரச்சாரங்களை பார்த்தோன்னா மக்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, ரிட்டையர் ஆனாங்களா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த தொண்டர் அன்னைக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகரக்குண்டான வேலைகளை தாவேக்கா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த டைமில் பார்த்தோன்னா இன்னுமே வந்து இவங்க அந்த பெயிண்டப்பாகவே தூக்கிட்டு பிஜேபியோட பி டீம் விஜய்ன்றதை மறந்துட்டு சொன்னாங்களே, இவங்க தானே சொன்னாங்க, அதை மறந்துட்டு இப்போ விஜயோட குடிமை வந்து பிஜேபி கையில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் பார்த்தோன்னா இருக்கார்ல அந்த செந்தில்வேல், இவர் நேற்று அவரோட பிறந்த நாளுக்கு உதயநிதி சந்திச்சுட்டு வர்றாரு. ஏன் வேறு அரசியல் கட்சின்னு அவர்களை யாராவது சந்திச்சிருக்கலாமே, எடப்பாடி அவர்களை சந்திச்சிருக்கலாமே, சீமான் அவர்களை சந்திச்சிருக்கலாமே, வேறு யாரையுமே சந்திக்கல. திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. நீ திமுகவோட ஆதரவாளர்னு ஒத்துக்கியா அப்படின்னு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டான், நான் பத்திரிகையாளர் அப்படின்னு தான் போட்டுப்பான். ஆனால் நேற்று ஒரு பிறந்தநாளில் பார்த்தோன்னா உதயநிதி அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. அந்த மைக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு, கிஃப்ட் பண்ணுறாரு அவர். அதுக்கப்புறமா திமுகவோட அந்த ஏதோ ஒரு ஐடி கார்டுன்னு போட்டு பார்த்தோன்னா நின்றுருந்தார். அந்த ஃபோட்டோ வைரலாச்சு. முழு நேரமாக திமுகவோட கொத்தடிமை மேலே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சொல்கிறதெல்லாம் பார்த்தோன்னா பத்திரிகையாளர்னா அப்படின்னு.
பத்திரிக்கையாளர் அப்படின்னா திமுகவும் தாண்டி பார்த்தோன்னா பல விஷயங்கள் இருக்குது, அதை பேசணும், அதுதான் பத்திரிக்கையாளர். இதையெல்லாம் விட திமுக பண்ணுற தவறுகளையும் பார்த்தோன்னா பேசணும், அதுதான் பத்திரிக்கையாளர். இவர் திமுகவோட முழு நேரம் கொத்தரிமையாக இருந்துட்டு பார்த்தோன்னா பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்தோன்னா இப்படி ஊடகங்களை மென்ஷன் பண்ணுறாங்க, யார் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்குறதே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது தெரியல. சரி, ஓகே, இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இவர் தான் அந்த கட்டமைப்பை நிறுவுறாரு. விஜய் பார்த்தோன்னா அண்ணாமலை கூட போயிடுவார் அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்க சொன்னதே பிஜேபின்னு சொன்னீங்களா, அது பொய்யா அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்கணும். கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்க செட் பண்ணுற நரேட்டிவ் அப்படி. சரி, ஓகே, இந்த மாதிரியான குரூப்பெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா டிவிக்கே சாய்ச்சிட முடியாது அப்படின்றது இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா தளபதி அவர்கள் எந்திரிச்சு நிற்கிற விஷயத்தை பற்றியே தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த அல்லு பேச்சுகளெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுறது தான் நல்லது. நீங்களும் அப்பப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரியான பொய் விஷயங்களை ஷேர் பண்ணி இவங்க மூஞ்சியில் கறியை பூசணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெயினிங் நியூஸ், சினிமா பெட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.